வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதா திருமகரிஷி அவர்கள் நம்மோடு சுத்தமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டிக் கொள்கிறேன். இன்று உலக சமுதாய சேவா சங்கமும் நார்வே டென்மார்க் மனவள கலை மன்றங்களும் இணைந்து வழங்கக்கூடிய இந்த இணைய வகுப்பிற்கு எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம அருட்தந்தை அவர்களுடைய பாடலில் ஒன்று, கவியில் ஒன்று பார்க்க இருக்கிறோம். சாமிக்கு இறைநிலையில நின்று எழுதின பாடல்களை ஞான களஞ்சிய பாடல்களா நாம தொகுத்து புக்கா வெளியிட்டிருக்காங்க. அதுல இருந்து வாரந்தோறும் புதன் வியாழன் கிழமைகள்ல நாம பார்த்து வர்றோம். அந்த வகையில இன்றைக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு கவி கொடுத்திருக்காங்க. அதை பற்றி நாம சிந்திக்க இருக்கிறோம். ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தாரு. உலகில பல மொழிகள் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. பல ஆராய்ச்சியில ஈடுபட்டு அதுல அவரோட அறிவு முதிர்ச்சியால வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அவருக்குள்ள ஒரு புது சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. அவரோட ஆராய்ச்சி அடுத்ததா கடவுளை நோக்கி போயிருந்துச்சு. கடவுள் எப்படி இருப்பாரு, கடவுளோட குணம் எப்படிப்பட்டது, அவரோட என்ன கலர்ல அவர் இருப்பாரு, இந்த மாதிரி கண்டறியறதுதான் அவருடைய புதிய ஆராய்ச்சியா இருந்தது. அதற்கான சிந்தனையில ஆழ்ந்தபடியா அவர் ஒரு கடற்கரையில உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப கடற்கரையில இங்கேயும் அங்கேயும் ஒரு இளைஞன் ஓடிக்கொண்டே இருந்திருக்கான். இவருக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த இளைஞனோட முகத்துல எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி இருக்கிறதையும் அவர் பார்த்தாரு. இப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னு அவரு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, தன்னோட கையில இருந்த சின்ன கிளிஞ்சல் இருக்கு இல்லையா, சிப்பி சொல்லுவோங்க அது, அதை எடுத்து கடல் நீரை எடுத்துக்கிட்டு கரையில கொட்டினான். திரும்பவும் கடலுக்குள்ள போறான். அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். இத பார்த்த உடனே அவர் கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அந்த இளைஞன் அவர்கிட்ட கேட்கிறான், ஐயா இந்த உலகத்துல அதிகமா இருக்கிறது ஏழையா பணக்காரர்களா அப்படின்னு. ஏழைகள் தான் அதிகம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, சரியா சொன்னீங்க. அந்த ஏழைகள் எல்லாத்தையும் பணக்காரர்களா நான் மாத்த போறேன். அதுக்கான வேலையை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்பவும் போய் அவன் வேலையை தொடர்றான். இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. திரும்ப அவனை நிப்பாட்டி கேட்கிறாரு, தம்பி உன்னோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அவன் நான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணி எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதா, அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருமா என்ன அப்படின்னு கேட்கிறான். சரி தம்பி, ஆனா இந்த சின்ன கிளிஞ்சல்ல இருக்கிற தண்ணியை கொண்டு மணல்ல கொட்டுறதால ஏழைகள்லாம் எப்படி பணக்காரங்களாவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், சமுத்திரத்துக்கு கடல் அப்படிங்கிறத போல ரத்னாகாரங்கிற பேரும் உண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்ப கடல்ல முத்து, பவளம், நவரத்னங்கள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கிடைக்குது. அதனாலதான் அந்த பேர் வந்தது. நான் இந்த தண்ணியை எடுத்து கொண்டு கரையில கிளிஞ்சல வச்சு அள்ளி கொண்டு கொட்டிட்டேன்னா ஒரு கட்டத்துல அந்த கடல் வத்திரும். அப்புறம் அதுக்குள்ள உள்ள விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பேன். அவங்க எல்லாருமே பணக்காரங்களாயிரலாம். அதுக்காகத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவருக்கு ஒரே சிரிப்பு அடக்க முடியல. அப்ப சொல்றாரு, கடலை வத்த வைக்கிறது முடியிற காரியமா, முட்டாள்தனமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவன் சொல்றான், ஐயா நீங்க ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருந்தீங்களே, எதை பத்தி நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நான் கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவன் சிரிக்கிறான். இப்ப பெரியவருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. எதுக்கு தான் சிரிக்கிற அப்படின்னு. இப்ப அவன் பதில் சொல்றான், சின்ன கிளிஞ்சல்ல தண்ணி எடுத்துட்டு மணல்ல கொட்டுனா கடல் வத்திருமா அப்படின்னு கேக்குறீங்களே, கடவுளை பத்தின உங்களுடைய ஆராய்ச்சியும் அது போலத்தான். மனிதர்களோட சின்ன அறிவினால கடவுளையும் அவரோட குணங்களையும் அளவிட்டு சொல்ல முடியுமா என்ன? அது சாத்தியம்னு நீங்க சொன்னீங்கன்னா கடவுளை ஆராயக்கூடிய உங்க வேலை முடியறதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம். இப்படித்தான் இறைவனை பத்தின தெளிவு முழுமையா எல்லாருக்கும் கிடைக்கல. காரணம் சுவாமிஜி சொல்றாங்க, அது மறைபொருள் அப்படின்னு. பார்த்த ஒண்ணு நமக்கு தெரியும். இதுவரை பார்க்காத ஒண்ண எப்படி யூகிக்க முடியும்?
உதாரணமா நாம முறுக்கு சாப்பிடுறோம். கை முறுக்கு. நம்ம வாங்கி சாப்பிடுறோம். வீட்ல செஞ்சு சாப்பிடுறோம். ஒரு 5 சுத்துன்னு வச்சுக்குவோமே. 5 சுத்து சுத்தக்கூடிய ஒரு கை முறுக்கு. அது பார்வைக்கு நம்மளுக்கு புலனாகுது. அது சாப்பிட்டுருக்கோம். டேஸ்ட் தெரியும். ஏற்கனவே அத அனுபவிச்சிருக்கோம். ஆனா, நாம அந்த முறுக்க இதுவரைக்கும் பார்த்ததில்லன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. வருத்தமா இருக்கும். ஒரு 5 சுத்து சுத்துனது இருக்கு. 7 சுத்து சுத்துனது இருக்கு. அது வந்து வெள்ளை நிறமா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அது பேரு முறுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறவரு நம்ம இதுவரைக்கும் புலனுக்கு நாம பார்த்தது இல்ல அப்படிங்கிறதுனால, நமக்கு அது புரிய முடியல அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. மகரிஷி மாரி மகான்கள் இத நமக்கு விளக்குனாங்க. சாமிஜி சொல்றாங்க, கடவுளை காண வேணுங்கிற குறைய அறிவின் விளக்கத்தால போக்கிக் கொண்டவங்க சில பேர் தானாம். அவர்கள் விளக்கிய போதனையால நலம் பெற்றவர்கள் பலர். இப்ப இந்த கடவுளை காணணும் அப்படிங்கிற எண்ணம் அறிவில் ஓரளவுக்கு உயர்ந்தவங்களுக்கே ஏற்படுது. அந்த அறிவின் கூர்மை பெற்றவங்க மட்டும்தான் அந்த ஆவலை தாமாகவோ, பிறர் தரும் விளக்கத்தின் மூலமோ தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி கூட வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல பக்தி மார்க்கத்துல இருந்தத தன்னுடைய எனது வாழ்க்கை விளக்கம் புக்ல சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சாமிஜி மழலை மொழியில துதிப்பாடல்கள் பாடுறது, பிள்ளையார குளிப்பாட்டுறது, அவருக்கு தேங்காய், வாழைப்பழம் இது போன்ற பிரசாதங்கள் வச்சு வழிபட்டது. அதே மாதிரி சிரட்டையால சுரண்டி தேய்ச்சு குளிப்பாட்டினது. மார்கழி மாத பனியில பிள்ளையார வெந்நீர்ல குளிப்பாட்டின என்ன அவருக்கு குளிராதா அப்படின்னு கேட்டது. இது மாதிரி எல்லாமே அவரு எனது வாழ்க்கை விளக்கத்துல சொல்லியிருக்காரு. இப்போ கடவுள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவ ஞானிகளாலும் விஞ்ஞான அறிஞர்களாலும் உணரப்பட்ட தெளிவின்படி இந்த பிரபஞ்சத்துக்கு தோற்றுவாயா மூல நிலையா இருந்த ஒன்றுதான் இறைநிலை. எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று அதுதான். இதைத்தான் கீதையில பரமாத்மா சொல்றாரு, எந்த பொருளிலும், எந்த இடத்திலும், எந்த இயக்கத்திலும், எந்தவித விளைவுகளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை. என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அனைத்திலும் அந்த இறைநிலையை காணக்கூடிய ஒரு தன்மைய நமக்கு சாமிஜி மாதிரி மகான்கள் தான் விளக்கி சொல்லியிருக்காங்க. துன்பங்களுக்கு காரணமா சாமிஜி வந்து சொல்லுவாங்க ஒரு 4 காரணம். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஒரு 4 விதமான காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதல் காரணமா சாமிஜி சொல்றதே கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் காண முடியாத குறை அப்படின்னு. அப்ப அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குறையா இருக்கு அப்படின்னு ஆரம்ப குறையா சொல்றாங்க. திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் தெரிந்து இருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்து இருந்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இறைவனை நம்ம அங்க இங்கெல்லாம் தேடுறோம், எங்கேயும் இல்ல அவர் நம்முடைய ஊனுக்குள் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு வேண்டியது எல்லாமே உரிய காலத்துல கிடைச்சிருக்குமாறு வச்சிருக்கும் போது அந்த பரம்பொருள் இந்த இயற்கையா, இந்த பிரபஞ்சமா, உலகமா, மக்களா நமக்கு உரியவர்களாக நம்முடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அழித்து கொண்டே இருக்கும்போது நாம எதுக்காக அது இல்லை இது இல்லைன்னு குறைபட்டு கொள்ளணும், பிச்சை எடுக்க வேண்டும் அப்படின்னு சாமிஜியே நம்மகிட்ட கேட்குறாங்க. செய்ய வேண்டியதை மனம் கோணாம செய்துட்டு கவலைப்படாம பிறரை நொந்து கொள்ளாம நாம இருக்கணும். நமக்கு முரண்பட்டவங்க யாரேனும் இருந்தாங்கன்னா அவங்களையும் வாழ்த்தி கொண்டே இருக்கணும். நம்மள வாழ்த்திக்கணும், நம்ம குடும்பத்தை வாழ்த்தணும், சுற்றத்தாரை வாழ்த்தணும், சமுதாயத்தை வாழ்த்தணும். இப்படி மன அமைதியை தரக்கூடிய வகையில தியானம், சிந்தனை, அகத்தாய்வுல எல்லாம் நீ தொடர்ந்து ஈடுபடு. உடற்பயிற்சி நல்லா பண்ணு. ஒட்டுமொத்த வாழ்க்கை பயிற்சியும் இப்படி கை கொண்டு வந்தா வேற எந்த ஞானமும் வேண்டாம். ஏன்னா எந்த செயல் செய்தாலும் அங்கே விளையும் விளைவு கடவுள் செயல்தான். அது இயற்கை தரக்கூடிய விளைவுதான். நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு இன்பமோ, துன்பமோ, வெகுமதியாகவும், தண்டனையாகவும் கொடுத்து கொண்டே இருப்பது எதுவோ,
அதுதான் எல்லாம் வல்ல இறைநிலை அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அதனால அந்த இறைவனை நம்முடைய செயலின் விளைவாக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மதிப்பு கொடுத்துக்கிட்டே வந்தோமானா அதுதான் கடவுள் வணக்கம். அதை விட்டு நம்ம தனியா ஒரு கடவுள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் இறையுணர்வு பெற்று விடுறாரு அப்படின்னா அதுக்கு அவர் பெறக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா சாமிஜி சொல்றாங்க, இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் காணக்கூடிய விண் சொல்லக்கூடிய நுண்துகளும் இறைவழியும் தான் இருக்கு. இந்த ரெண்டு தத்துவங்களின் கூட்டு இயக்கம் தான் அனைத்து தோற்றங்களுமா இருக்கு. அதோட விகிதாச்சார அளவு மட்டும்தான் வேறுபடும். இப்ப இந்த இரண்டுல வெளிதான் இறைநிலையா பூரண பொருளா தெய்வமா உணர்றோம். எந்த பொருளிலும் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைந்துள்ளது சர்வ வல்லமையுடைய இறைநிலை தான். ஒவ்வொரு விண் அப்படிங்கிற பரமாணுவை சுற்றி இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் இறைநிலை தான். அந்த விண்ணின் சுழற்சி விரைவுல சூழ்ந்துள்ள இருப்பு நிலையா இறைவெளியில அப்படி உரைத்து கொண்டே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த விண் சுழற்சி விரைவுல அது என்ன நாம வெளிப்படக்கூடியதை பார்க்கிறோம்னா காந்தம். இந்த காந்தமும் இறைநிலையோட தன்மாற்றம் தான். அப்போ இந்த காந்தம், மின், அழுத்தம், அழுத்தக்காற்று, நீர், நிலம் அப்படிங்கிற 5 பூதங்கள் மூலமா அழுத்தம், ஒலி, சுவை, மனமா தன்மாற்றம் அடையக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் இறையினுடைய ஆட்சி தான். அப்படிப்பட்ட அதே காந்தமானது ஜீவ இனங்கள்ல மனமா இயங்குது. இறைநிலையிலிருந்து விண்களின் உரசலால வந்த காந்த அலை அதே விண்களின் கூட்டு சேருது இல்லையா, அப்போ அந்த பஞ்ச பூதங்கள்ல பஞ்ச தன்மாத்திரைகளா மாறுது. உயிரினங்கள்ல மனமாவும் அதே தான் இயல்பு கொண்டுட்டு வருது. இந்த அதே காந்த ஆற்றல் தான் ஒரு ஜீவன் உண்ணக்கூடிய உணவை ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம்னு 7 தாதுக்களா மாற்றி உடலை சீரா நடக்குது. இது நாம நடத்த முடியுமான்னு பார்த்தோம்னா நம்ம உள்ள போடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. உள்ள போனவுடனே அது ஜீரணமாகி 7 தாதுவா மாறுறதுக்கு நம்ம ஒரு வேளை அசிடிட்டி இருந்ததுன்னா ஒரு மாத்திரை போடுவோம் அல்லது பெருங்காயம் சாப்பிடுவோம், ஏதோ ஒண்ணு செய்வோம். இது மட்டும்தான் நம்ம செய்ய முடியுமே தவிர அதை சரியான முறையில பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அந்த உள்ளிருந்து செயல்படுத்தக்கூடிய அந்த இறைநிலை தான். அப்ப இப்படி எல்லா வகையிலும் பார்த்தோம்னா நமக்குள்ள இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய அனைத்தும் அந்த இறைவனின் கருணை தான், இறைவனின் ஆட்சி தான் அப்படின்னு சாமிக்கு சொல்றாங்க. இந்த இயற்கை ஆற்றலோட அறிவாட்சி தரத்தை நாம மதிச்சு செயல்பட்டோம் அப்படின்னா அந்த அறிவின் விழுப்புல வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் கடவுளை அடையக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சாமிஜி அந்த இதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட கவியை சொல்றாங்க. கட உள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. கட உள் என்ற ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கட உள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். இதுதான் நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட கவி. அப்ப கடவுள் அப்படின்னு சொல்லிட்டான். கருவறிந்தோன்னா அவனுடைய மூலத்தை தெரிந்தவனுக்கு அந்த விஷயம் புரியும். ஆனா கருத்தறியான் ஊன்று இதை காணவில்லை. அந்த விவரம்லாம் தெரியாம அந்த விளக்கம் புரியாம இருக்கக்கூடியவனுக்கு அது தெரியாது. இப்ப கடவுள் என்ற ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். நமக்கு என்ன சொல்றாங்க, தவம் என்ற ஒன்றுக்கு கொடுத்து நமக்கு இறைநிலையை உணர்த்த முயற்சி ஆரம்பத்துல நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அப்படி இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்னா அவன் கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். அவன் என்னத்தை பார்த்தானோ என்னத்தை தெரிந்து கொண்டானோ அதுக்கு அப்பெயரை சூட்டி கொண்டான். இப்ப நம்ம முறுக்கு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. அப்ப கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. அது நமக்கு ஒரு வழக்கப்படுத்திக்கிட்டோம். பெற்றோர்கள் சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க சொந்த இடத்துக்குலாம் போனோம், எல்லா தெய்வத்தையும் வணங்கணும், அது எல்லாமே நம்ம உணர்ந்து கொண்டோம். அது நமக்கு ஒரு வழக்கமா ஆயிடுச்சு.
அப்போ கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகிறார்கள். இப்படி மகான்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு குறிப்பு குடுத்திருக்காங்க. ஆனா அது புரியாதவங்க, கடவுள் எங்க இருப்பான்? இங்க இருப்பானா? அங்க இருப்பானா? அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குளத்துல வந்து ஒரு குட்டி மீன் இருந்ததாம். அந்த குட்டி மீனுக்கு வந்து தண்ணி எது அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சாம் திடீர்னு. அப்போ அதோட அம்மாட்ட போய், "அம்மா தண்ணீன்னா எது?" அப்படின்னு கேட்டதாம். அவங்க அம்மா சொல்லுச்சாம், "அந்த இருக்குது இல்லையா? இத சுத்தி இதுதான் தண்ணி. தண்ணீல தான் நீ இருக்க." அப்படின்னு சொல்லுச்சு. சரி இந்த அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது அப்பாட்ட போச்சாம். "அப்பா தண்ணீன்னா என்ன?" அப்படின்னு கேட்டது. அதுவும் அதே பதில சொன்னதாம். அப்ப மற்ற எல்லா மீன்கிட்டயும் கேட்டுச்சாம். எல்லாம் இதுதான் தண்ணீன்னு சொன்னாங்களாம். இப்ப கடைசியா திமிங்கலத்துக்கிட்ட போச்சாம். "இது பெருசா இருக்கே, அப்ப அத நம்ம கரெக்ட்டா சொல்லிரும்." அப்படின்னு நினைச்சு கேட்டதாம். அப்ப அந்த திமிங்கலம் வந்து என்ன பண்ணுச்சாம், அந்த குட்டி மீன முதுகுல ஏத்திக்கிச்சாம். முதுகுல ஏத்திட்டு கரைக்கு கூட்டிட்டு போச்சாம். கரைய கூட்டிட்டு போன உடனே அந்த மணல்ல அத போட்டுருச்சாம். இது தண்ணி கிடைக்காம துடி துடிக்குது அந்த குட்டி மீன். கொஞ்ச நேரம் அது துடிச்சதுக்கு அப்புறம் இது தூக்கி அத தண்ணீல போட்டுச்சு. அப்பதான் அதுக்கு மூச்சு வந்தது. அப்பதான் அது தண்ணீன்னா என்னன்னு பாக்குது. இதுதான் போல தண்ணி அப்படிங்கிறத, இது இல்லன்னா நம்ம வாழ முடியாது போல அப்படிங்கிறத அது அப்பதான் உணர்ந்தது. இது போல தான் கடவுளும் அனுபவத்தின் மூலமே நாம அந்த இறைநிலையை உணர முடியும். ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு அணுவிலும் அவர் நிறைந்து இருந்தாலும், பலருக்கும் அது கண்ணுக்கு தெரியறதே இல்ல. ஏன்னா, மறைபொருளா இருக்கிறதுனால. சாமிஜி சொல்றாங்க, கடவுள் எங்கேயோ இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் மனிதனோட மன இயக்கத்துல தான் இருக்கான். தெய்வம் அப்படின்னு அதுக்குள்ள நமக்குள்ள அவனுக்குள்ள உயிராகவும் இயங்கிக் கொண்டிருக்கு. வெவ்வேறா இல்ல. இறைவன் மனிதனிடத்தில் ஒன்றுபட்டு தான் இருக்கிறான். ஆனா, மனிதனுடைய எண்ணத்தின் காரணமா, இச்சையின் காரணமா, பல பொருட்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையின் காரணமா, இறைவன் தூரத்துல இருக்கிற மாதிரி மனிதனுக்கு தோணுது. இச்சையின் அடுக்குகள் தான் இறைவன் தூரத்துல இருப்பது போல நம்மளுக்கு காட்டுதுன்னு சாமிஜி சொல்றாங்க. நமக்கு ஆசை சிறம்புக்கு சொல்லும்போது சாமி சொல்லியிருப்பாங்க, நமக்கும் கடவுளுக்கும் எத்தனை தூரம் இருக்குது அப்படின்னு கணக்கெடுக்கணும் அப்படின்னா, எத்தனை பொருட்களின் மீது நமக்கு ஆசை இருக்குதோ, வரிசையா எழுதிட்டே பட்டியலிடணுமாம். அது இருக்கக்கூடிய நீளத்தை கொண்டு இவ்வளவு தூரம் தான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு கணிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்களின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எவ்வளவோ, அந்த அளவுக்கு கடவுளுக்கும், மனுஷனுக்கும் தூரம் அதிகமாகும். ஆகவே ஆசை என்பதை சீரமைத்து விட்டோமானா, இறைவனை காணலாம். எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து சாமி சொல்றாங்க, ஆசையை நாம அனுமதித்துக் கொண்டே இருந்தோமானா, அதை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு ஆண்டும் செயலாக்கிக் கொண்டே தான் நாம இருப்போம். அதுக்குத்தான் நமக்கு நேரம் சரியா இருக்கும். அப்ப அந்த வகையில நமக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஆசை சீரமைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு பழுவும் இல்ல. ஆகையினால மனம் துல்லியமா நிறைவா இருக்கும். இறைவன் எங்க இருப்பான்? அங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இறைநிலைய பத்தி சாமிஜி நமக்கு போதித்த பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. சாமி அழகா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கைப்பிடி பயற எடுத்து ஒரு கோப்பை தண்ணீல போட்டா, 1 மணி நேரத்துல அந்த பயறு எல்லா தண்ணியவும் உறிஞ்சி உள்ள நிறைச்சுக்கிடும். அதே நேரம் அந்த பயரும் தண்ணிக்குள்ள இருக்கும். அதாவது சுருங்க சொன்னா, "தண்ணீருக்குள் பயறு, பயருக்குள் தண்ணீர்" அப்படின்னு சொல்லுவாங்க சாமி. அதே போல இருப்பு நிலையான சுத்தவெளியானது எல்லா விண்களையும், விண்களாலான பருப்பொருட்களையும் சூழ்ந்திருக்கு, ஊடுருவி இருக்கு, அனைத்திலும் நிறைஞ்சிருக்கு. அப்ப இந்த இயக்க களமாகிய பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இருப்பு நிலையானது நிழல் அலை துகள்களால நிரம்பி இருக்கு. அதனால அந்த துகள்களுக்கு இடையே உள்ள வெளியானது வான்காந்த களமா திகழுது. இத்தகைய பிரபஞ்ச களத்தோட ஒரு பகுதியில உள்ள இந்த பூமியானது சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அந்த பூமியில உள்ள எல்லா உயிரினங்களும் பரிணமித்து, வளர்ந்து, வாழ்ந்து, மறைந்து, இறுதியில எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த வான்காந்த களத்துல தான் கலக்குது. அப்ப பிரபஞ்சத்தின் வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது மனிதனோட வாழ்க்கை மிக சிறியது அப்படின்னு தான் சொல்றாங்க.
ஆனா அப்படி மிகச்சிறிய வாழ்க்கைய கொண்டதால தான், அதிலேயே அவனோட ஆர்வம் கழியுது. அதனாலதான் கருத்தறியான் ஊன்று இதை காணவில்லை அப்படின்னு சொல்றாரு சாமிஜி. ஏன்னா இந்த யுக வாழ்விலேயே அவன் கழித்து விட்டான் அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய நேரத்தை எல்லாத்தையுமே கழித்து விட்டான்னா, இறை உணர்வு பெறுவதற்கு எங்கே தோணும் அவனுக்கு? அப்ப இதே நிலையிலேயே அவன் வந்து வாழ்றான், மறையிறான், எல்லாம் பண்ணிடுறான். இதைத்தான் சிவவாக்கியர் அழகா சொல்றாரு. கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே, குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்போ கோவில் குளம்னா சுத்திக்கிட்டே இருந்தா கூட எல்லாமே நம்ம மனதுக்குள்ளதான் இருக்கு. இதைத்தான் சாமிஜி சொல்றாங்க தட உள் அப்படின்னு. அப்ப அது ஆவதும் அழிவதும் யாரால இல்லைன்னா நம்மால ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அந்த இறைநிலை செய்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த இறைநிலை தான் எல்லாம் பண்ணும்போது நாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுச்சுன்னா நாம அந்த தன்முனைப்பை ஒழிச்சிருவோம். இதுக்காகத்தான் மகான்கள்லாம் நிறைய அதை பத்தி சொல்றாங்க. சாமிஜி சொல்றாங்க, அவங்களுடைய இதுல ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. ஒரு சொற்பொழிவு கூட்டம் ஒண்ணு சாமிஜி பண்ணாங்களாம். ஒரு அன்பர் வந்தாராம். அன்னைக்கு வந்து சாமிஜி இறைநிலை விளக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சாயந்தரம் நேரம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து நேரடியா வந்து விளக்கம் கேட்கிறாரு. கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டாரு. அப்ப சாமிஜி சொன்னாங்க, சரி சொல்றேன், நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, சாப்பாடு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன். ஜீரணம் ஆகுதுன்னு சொன்னாரு. பொதுப்படையா சொல்லாதீங்க, நான் சொல்றேன். சாப்பாடு உள்ளே போறதும் வயிற்றுல உள்ள ஒரு அமிலம் சுரக்குது. அந்த உணவே ரசமா மாறுது, ரத்தமா மாறுது, அதனுடைய ஒரு பகுதி தசையா மாறுது, அதுல இருந்து கொழுப்பு வருது, கொழுப்புல இருந்து கால்சியம் பிரிஞ்சு எலும்பா மாறுது. அப்படி எலும்பா மாறும்போது அதுல இருந்து வரக்கூடிய நீர்ம பொருள் மஜ்ஜையா உள்ள வந்து டெபாசிட் ஆகுது. அதிலிருந்து வரக்கூடிய சுத்த சத்து தான் விந்து நாதமா நம்மளுக்கு வருது. இந்த மாதிரி 7 தாதுக்களா மாறி சாப்பிடுற சாப்பாடு என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியுது இல்லையா? இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சா நீங்களா செய்றீங்க அப்படின்னு கேட்டாராம். அவரு இல்ல அப்படின்னு சொன்னாராம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராலும் செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டாராம். இல்ல, அது இயற்கையா நடக்குது அப்படின்னு சொன்னாராம். இந்த இயற்கை அப்படிங்கிற வார்த்தை தான் மாற்றமே தவிர, அந்த இயற்கையை தான் மத தலைவர்கள் எல்லாருமே கடவுள்னு சொல்றாங்க. நீங்க கடவுள் அப்படிங்கிறத பெயர் சொல்லா சொல்றீங்க. அந்த வார்த்தைய முதல்ல கொண்டு வந்தவன் அறிவாளி அப்படின்னு சாமி சொன்னாங்க. அங்கதான் இத பத்தி அருட்தந்தை அவர்கள் விளக்குறாங்க. கட கூட்டல் உள் என்பதை இணைத்து கடவுள் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது உள்மனமா மனதை ஒடுக்கி உள்ளே கொண்டு போனா அந்த மனதின் அடித்தளத்துல ஒரு இருப்பு நிலை இருக்கும் இல்லையா? அந்த இருப்பு நிலையாக இருப்பது எதுவோ அதுதான் முழு முதற் பொருள், அதுதான் அறிவு, அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் கட உள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி சாமிஜி சொல்றாங்க. இத்தனை விளக்கம் பிற்காலத்துல நமக்கு கொடுத்த இந்த மகரிஷி அவர்கள் தான் குழந்தையா இருக்கும்போது பக்தி மார்க்கத்துல பிள்ளையார குளிப்பாட்டுறது எல்லா விஷயங்களும் பண்ணுனேன் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப விளக்கம் கிடைக்க கிடைக்க நாம விளக்க வழிக்கு மாறி வரணும். இதைத்தான் சாமிஜி அழகா நான் யார் தத்துவத்துல நான் என்பது உடல் அல்ல, நான் என்பது மனம் அல்ல, நான் என்பது உயிர் அல்ல, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த இறைநிலையே பிரபஞ்சமாகவும் தோற்ற பொருட்களாகவும் மாறுது, மரத்தின் விதையை போல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு விதையானது செடியா, இலையா, தண்டு, மரம், பூ, காய், கனி அப்படின்னு மாறி மீண்டும் விதையா மாறுதோ, ஆனா அப்ப என்ன நடக்குது அந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல விதைச்ச விதை இப்ப இல்லை. அந்த விதையாக நாம இறைவனை உருவகப்படுத்துகிறோம். முதிர்ந்த மரத்துல எப்படி மூல விதை இல்லையோ அது போல இறைவன் இருந்தும் இல்லாமலும் இல்லாமல் இருந்தும் வருகிறான். அந்த இறைநிலை மாற்றத்தை தான் தன்மாற்ற சரித்திரமா சாமிஜி கொடுத்தாங்க.
ரசாயனம், மின்சாரம், விஞ்ஞானம், மெய்ஞானம் அப்படின்னு விளக்க சொன்னாங்க. நீர் நிலம்லாம் அதெல்லாம் ரசாயனமா மாறுது. காற்று நெருப்பெல்லாம் மின்சாரம், காந்தம், விண்துகள், விண்ணெல்லாம் விஞ்ஞானம், இறைநிலை இறைத்துகள் எல்லாம் மெய்ஞானம் அப்படின்னு நமக்கு பாடம் படிக்கும்போது கொஞ்சம் நம்முடைய பேராசிரியர்கள் விளக்கி சொல்லியிருப்பாங்க. அந்த மெய்ஞானத்தை நாம் உணரும் போது அந்த கருத்தை நாம கடவுள் என்ற கருத்தை அதுதான் கருவறிந்தோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா மகிழ்ச்சி. அதை நாம உணரும் போது நாம எப்ப உணர்ந்தோம்னா அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மிகப்பெரிய தத்துவம் நமக்கு புரிஞ்சது. இந்த தத்துவத்தை புரிந்த நாம் அவனுடைய வழி நடப்போம் என்று சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடனம்மா.